இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கூட எப்பவும் போல சகஜமா பேசி பழகுவாங்க. நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இப்ப நம்ம அத்தைக்கு கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய நம்பிக்கை மட்டும்தான். அவங்க நம்மளை விட்டு போயிருவாங்கன்னு ஒரு நிமிஷம் கூட நம்ம யோசிக்க கூடாது. தமிழ், அழாத. ஜனாமாக்கு ஒன்னும் ஆகாது. அவங்க கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. நான் பொண்ண பார்க்காம இத்தனை வருஷம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அப்போ நீ எந்த பொறுப்பும் இல்லாம இப்படி இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு கூத்தடிப்பியா? எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் நான் செய்ய முடியும். பசிக்குது ஜானு. என்ன கண்ணா? மறுபடியும் சின்ன வயசுக்கே போயிடலான்னு இருக்கு ஜானு. அத்தான், ஜனமா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும்ல. அவங்க யார் வாழ்க்கையிலாவது தப்பான முடிவு எடுத்திருக்காங்களா? அவங்க எப்படி அத்தான் உங்க வாழ்க்கைக்கு எடுப்பாங்க? ஏன் அத்தான் அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? தமிழ் சிஸ்டர் நல்ல பொண்ணு தானே, எதுக்கத்தான் இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க? தமிழ் சிஸ்டர் மேல ஜனமா எவ்வளவு உயிரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே அத்தான்? தெரிஞ்சும் எப்படி அத்தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? இங்க பாரு சேது, அவனுக்கு அதெல்லாம் பெருசே கிடையாது. அவனுக்கு அவனோட சந்தோஷம், நிம்மதி, அது மட்டும் தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. இங்க பாரு மச்சான், இப்ப சொல்றேன்டா, உன்னோட அம்மா அப்பாவை விட பெரியவங்கடா உன் பாட்டி. ஒரு மனுஷி இந்த வயசுல நிம்மதியா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்டா. ஆனா ஜனாம்மா இன்னைக்கு வரைக்கும் மிஷின் கணக்கா ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருக்காக? அவங்களுக்காகவா? இல்லடா, உனக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க தலைமுறைக்காக. அவங்களை இப்படி படுத்த படுக்கை ஆக்கிட்டியேடா. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க அசிங்கமா இருக்குடா. நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்க கூடாதுடா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால்தான் ஜானுக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன். ஏற்கனவே என்னாலதான் அப்பா பல வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு. இப்போ ஜானுவையும் நானே கொல்ல பாத்துட்டேன்டா. டேய், நான் பண்ண தப்புக்கு ஜானு எழுந்து வந்து என்ன தண்டனை வேணா கொடுக்கட்டும்டா. என் சட்டையை பிடிச்சு என் கணத்துல 4 அற விடட்டும்டா. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா. ஆனா ஜானு நல்லா ஆகணும்டா. டேய் டேய் கேடி, ஜானு நல்லா ஆயிருவாங்கல்ல? அவங்க திரும்பி வந்துருவாங்கல்ல? சொல்றா. எனக்கு ஜானு தான்டா முக்கியம். அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் இழக்க தயாரா இருக்கேன்டா. என் லைஃப்ல இப்படி ஒரு கஷ்டமான நாள் வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலடா. டேய் டேய் கேடி, சேது, ஜானுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுடா. ஜானுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுடா. ஜானுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அத்தான் அத்தான் அழாதீங்க அத்தான். ஜனமா ஒண்ணும் ஆகாது அத்தான், சரியாடுவாங்க. மச்சான் மச்சான் அழாதடா. அண்ணா, நீ அவசரப்பட்டுட்டேன்னா இத பத்தி யாருக்கிட்டையும் பேசாம திடீர்னு இப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டியே என்ன? வர்ஷினி, திரும்ப திரும்ப அதே பேச வேண்டாம். ஏற்கனவே அதை நினைச்சு அத்தான் வருத்தத்துல இருக்காரு. நீ விட.
டாக்டர் 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 ஜானு எப்படி இருக்காங்க டாக்டர்? இனி பயப்பட வேண்டாம் சிபி. அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. டாக்டர் என் அத்தைக்கு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைல்ல? நல்லா இருக்காங்கல்ல? திரும்ப எங்களோட பழைய மாதிரி இருப்பாங்கல்ல? ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். பயப்பட வேண்டாம். தமிழ், உன்னோட வேண்டுதல் தாமா அத்தையை காப்பாத்தி இருக்கு. என்னப்பா இந்த சந்தர்ப்பத்தை கூட அவளுக்கு சாதகமா மாத்திட்டா? நீ அமைதியா இரு வெண்பா. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஹம். அப்பாடா. ஏங்க, நான் கூட பயந்துட்டேங்க. அந்த அம்மா போய் சேர்ந்துரும்னு. ஏய், உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இல்லங்க, பேச்சு மூச்சு இல்லாம அப்படிதானே இருந்தாங்க. நல்ல வேளை டாக்டர் வந்து பொழைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அமுதா, அந்த அம்மா மட்டும் இந்த சிச்சுவேஷன்ல செத்துருச்சுன்னு வெயி, முதல்ல பிரச்சனையே நமக்கு தான். ஏங்க, சொத்து விஷயத்தையா சொல்றீங்க? ஆமா, என் தங்கச்சிய அவளை ஈஸியா நம்ப முடியாது. அவளுக்கு டபுள் மைண்டு. அதே மாதிரிதான் சிபியும். பாட்டி செத்த சோகத்துல அவன் தமிழ் கூட சேர்ந்தாலும் சேர்ந்துருவான். ஐயோ. ஆமா, அந்த அம்மா கடைசி வரைக்கும் அந்த தமிழை தானே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அவனோட ஃபீலிங்ஸ் அப்படியே மாற வாய்ப்பு இருக்கு. நல்ல வேளை அந்த அம்மா சாகல. வைரம் பாஞ்ச கட்ட, உடம்பெல்லாம் வைராக்கியம். அது அவ்வளவு ஈஸியாலாம் போய் சேர்ந்துராது. ஏன்பா, ஜனமா சொத்தெல்லாம் எதுவும் அவங்க பேர்ல டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா? தெரியலம்மா. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சிபி பேர்லயோ இல்ல தமிழ் பேர்லயோ மாத்திருப்பாங்களோன்னு. நான் விசாரிச்ச வரைக்கும் இல்லன்னு தாம்மா சொல்றாங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு முறை தெளிவா விசாரிக்கணும். விட்டுறக்கூடாதுப்பா. அதே மாதிரி ஜனமா இப்போதைக்கு சாகக்கூடாது. அவங்க எனக்கு பண்ண பாவத்துக்கு அவங்க இருந்து இருந்து அனுபவிக்கணும். ஆ, அவங்க ஒரு பெரிய கோட்டைய கட்டி வச்சிருக்காங்கல்ல, அத சுக்கு நூறா உடைச்சு சிபியனை கல்யாணம் பண்றத அவங்க கண்ணால பார்த்து அவங்க நொந்து 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 சாவணும். ம்? அம்மா, இப்பதான் அப்படியே அப்பா மாதிரியே யோசிக்கிற. சூப்பர்மா. சொல்றதோட விட்டுறக்கூடாதுமா. சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேப்பா.